நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வவால் மீன் வறுவல். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் 3/4 கிலோ வவால் மீன் எடுத்திருக்கேன். இது என்ன மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தடவி ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வவால் மீன் வறுவல். அதாவது வவால் மீன் நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸு. இது வஞ்சிரம் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரே ஒரு முள் தான் இருக்கும். குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மிளகாத்தூள், இது 3/4 கிலோங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர், அதாவது இது சின்ன ஸ்பூன் தான். இதில் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு உப்பு. உப்பு இந்த அளவுக்கு போட்டாவே போதும். உப்பு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இது மினிமம் ஒரு 1 ஹவர் ஊற வைக்கணுங்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இது கொஞ்சம், அதாவது வளவலன்னு இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம தேவைன்னா உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது. போட்டதை விட நான் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இது மீன் மசாலா நல்லா ஊறிடுச்சு. இது சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ சிம்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம். நல்லா வெந்துடும். இது நான் 45 மினிட்ஸ் நல்லா காய வச்சுருக்கேன். அதனால் மசாலா நல்லா இறங்கி நல்லா இருக்குது. வெந்தனையும் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. சுவையான வவால் மீன் வறுவல் ரெடி. நான் வவால் மீன் வறுவல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.